இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வட தமிழ்நாட்டில் குடையப்பட்ட முதல் குடைவரை கோயில் என்னும் சிறப்பை பெற்ற அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். அந்த ஊர் பேர் வந்து மண்டகப்பட்டு. விழுப்புரத்திலிருந்து செஞ்சி நோக்கி வந்தீங்க அப்படின்னா 22 கிலோமீட்டர். அப்போ வந்து நீங்க செஞ்சிலிருந்து விழுப்புரத்தை நோக்கி வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். ஸோ அது நடுவில் வந்து அந்த மண்டகப்பட்டு அந்த ஊர் இருக்கு. இந்த இடத்த வந்து நான் பல முறை வந்து கடந்து போயிருக்கேன். தமிழரின் பெருமைக்குரிய இடம். லொக்கேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அருவிக்கு பலகை இருக்கு. ஸோ அதை தாண்டி அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் த்ரில்லா இருக்கும். பயமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக தான் ஆகும். ஏன்னா தனியாக போயிருக்கேன். ஸோ அது வந்து மதிய டைமு 1 மணி. ஸோ அது வந்து சுற்றி அந்த 100 மீட்டருக்கு வந்து வேலி கம்பி அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால சுற்றிலேயே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அந்த போகிற பாதை எப்படி இருக்குன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் போகும். ஸோ நேராக போதில் மண் பாதை. ஸோ அப்படி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து இன்னொரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டை திறந்து உள்ளேயும் போயாச்சு. சுற்றி அந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிலே வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடவரை கோயிலுக்கு எதிர்க்க வந்து 2 வேப்ப மரம் இருக்குது. கீழே வந்து அந்த டைல்ஸ் மாதிரி ஸோ கல் வந்து பதிச்சிருக்காங்க. மழை காலங்களில் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சேர்லாம் இல்லாமல் கீழே வந்து கருங்கல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணிலாம் ஓடி போயிடும். அடுத்து இப்படி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பழமையாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஸோ அதில் இருக்கிற விஷயம் வந்து நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். மண்டகப்பட்டு குடவரை கோயில் என்பது தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வந்து லட்சிதன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த குடவரை கோயில் வந்து கிபி 590 முதல் கிபி 630 வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் அவரால் அமைக்கப்பட்டது தான் இந்த குடவரை கோயில். வட தமிழகத்திலேயே குடையப்பட்ட முதல் குடவரை கோயில் எனும் சிறப்பை வந்து இந்த இடம் வந்து பெற்றிருக்கு. பழமை வாய்ந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கட்டை பார்ப்பேன். அந்த படிக்கட்டு வந்து சரியா இருக்கான்னு. அந்த படிக்கட்டு எவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ அந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா இடதுபுறமும் வலதுபுறமும் துவார பாலக சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நான் போனதோ 1 மணி. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த சிலையை பார்க்கும்பொழுது எனக்கு திகிலா இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கு. அந்த சிலை வந்து என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த சிலையோட வடிவமைப்பு எவ்வளோ அழகா நேச்சுரலா இருக்கு பாருங்க. இந்த கோயிலின் பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே கல்ல குடையப்பட்டது. ஸோ நான் போனது வந்து 1 மணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ வெயில்ல உள்ள போனோம் அப்படின்னா அந்த வெயிலே தெரியலைங்க. ஜில்லுன்னு தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பாறைனா சூடாக இருக்கும். ஸோ இந்த வந்து பெரிய பாறை உள்ளே வந்து குறைஞ்சிருக்கிறதுனால வெளியில் அடிக்கிற அந்த வெயிலோட எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து தெரியல. உள்ளே வந்து கூலிங்காக ஜில்லுன்னு தான் இருந்தது. இந்த கோயில் வந்து 3 பிரகாரங்களை கொண்டது. அதாவது 3 அந்த கருவறைகளை கொண்டது. அதாவது பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு 3 தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த கருவறையில் வந்து எந்த சிலையும் இல்லை. ஸோ அது வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த கருவறைக்குள்ள சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு. ஸோ அங்க இருந்த சிலைகளை வந்து காலப்போக்கில் காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கருவறையிலும் வந்து ஒவ்வொரு பள்ளம் இருக்கு. இந்த கோயிலோட உள்ள அமைப்பு பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்கன்னு. ஒவ்வொரு தூணும் அந்த சைஸ் மாறும் பார்த்தா எல்லா தூணுமே கரெக்டான சைஸ்ல கரெக்டான அந்த அளவு நூல் வச்சு அளவு எடுத்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குங்க. ஒன்று கூட அளவு மாறல. நம்ம லட்சக்கணக்கில் வீடு கட்டுறோம். ஸோ அந்த வீடு வந்து கொஞ்ச நாள்லேயே கிராக் விட்டுறது சீலிங்கு. ஸோ இது வந்து நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு கிராக் கூட விடாமல் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கருவறையிலும் இப்படி ஒரு பள்ளம் இருக்குது. ஸோ பள்ளத்துக்குள்ளே எதனா இருக்குமுன்னு பார்த்தா பள்ளத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இருட்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு பார்த்தேன். ஸோ அங்கே சிலை இருந்ததுக்கான வடுவு மாதிரி தான் லைட்டாக இருக்குது. ஸோ இருந்திருக்கலாம். இந்த காலப்போக்கில் வந்து மறைந்து போயிருக்கு. இது வந்து 2வது கருவறை. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே பள்ளம் அதே ஷேப்பில் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி அமைப்பு தான் 3 கருவறைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடதுபுறமாக இருந்த அந்த துலாபாலகர் சிலை அது வந்து எப்படி அழகாக குறைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுவும் இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே அமைப்பிலே வரைஞ்சிருக்காங்க. இந்த சிலைகளை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும். அந்த கண்ணோட அமைப்பு பாருங்கள். ஸோ அதுவும் கருங்கல் தான். அடுத்ததாக இந்த பக்கத்தில் வந்து கல்வெட்டு ஒன்று இருக்குங்க. இந்த துலாபாலகர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பக்கத்துலேயே கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து வடமொழியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா பிரம்மன், சிவன், விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா தற்காலத்தில் பயன்படுற இரும்பு, மரம், செங்கல், சுதை என்பதற்கு பொருள் என்னன்னா சுண்ணாம்பு கலவை போன்றவற்றை பயன்படுத்தாமல் விசித்திரத்தினால் குடையப்பட்டது. ஸோ நம்ம வீட்டிலலாம் அந்த சென்சைடு வைக்கிறோம். அதாவது அந்த மழை நீர் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி வீட்டு எதிர்க்க வைப்போம் இல்லையா. அந்த கான்செப்ட் வந்து அந்த காலத்திலே வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மேற்கூரை பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து தண்ணி வராத அளவுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு போகிற மாதிரி அந்த சென்சர் வச்சுருக்காங்க பாருங்கள்.
இது வந்து பாறையிலே குடையப்பட்டது தான், அதே ஒரே பாறை தான். ஸோ இதுக்குன்னு தனி பாறைலாம் கிடையாது. ஸோ இந்த நூற்றாண்டில் வந்து எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்பமும் இல்லை. ஸோ இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் அந்த யோசனை இருந்திருக்கு பாருங்கள். நண்பர்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து பாருங்கள். ஸோ தனியாக வர வேண்டாம், கூட வந்து நண்பர்களையோ யாரோ கூட வந்து ஃபேமிலியிலேருந்து யாரா கூட்டின்னு வந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்ததுன்னா, இவ்வளோ அழகான கோயிலை வந்து எடுக்கிறோம், ஸோ நமக்கு ஒரு கேமராமேன் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு வருத்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒரு அட்வைஸ் பண்ணார், எதற்குமே பொருளாதாரம் வேணும்னு. நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.